அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 6ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினாக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மை இழப்பும் பகுதியில் பலவுள் தெரிக. 1. ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்க. இதற்கான விடை மக்கள் வெள்ளம். 2. அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது. இதற்கான விடை நம்பிக்கை. 3 பாருங்க, அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது. இதற்கான விடை அமைச்சர் மன்னரிடம். 4 கூற்று, மாணவர்கள் பள்ளியில் பயில்கின்ற போதே கூடுதல் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், இத்திறன்கள் எதிர்காலத்தில் மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இதற்கான விடை கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து பாருங்க, பிழை திருத்தத்தில் டிடி இக்குறியீடு உணர்த்தும் பொருள் சொல்லையோ எழுத்தையோ நீக்குக. அடுத்து பாருங்க, குருவினா, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. இதற்கான விடை பக்க எண் 135 இருக்கு, பார்க்கலாம். பக்க எண் 135 2 கைப்பிடி விஷயம்னு இருக்கும். அந்த தலைப்பு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் 2 கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ணஜாலங்கள் தோன்றும். இது குருவினாவுக்கு முதல் கேள்வியை எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கீழே ஒரு விடை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எழுதினா விடை சரியாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்கான விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம். வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்தின் அளவு சிறிதாக இருந்தாலும், இன்னும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்களா, அது மாதிரி இப்படி எழுதிட்டு, அது வானில் வெடிக்கும் போது வர்ணஜாலங்கள் தோன்றும். அதுபோல ஜீவானந்தம் 2 கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். அவர் மேடை மீது ஏறி பேசும்போது வான வேடிக்கை போல் வர்ணஜாலங்கள் தோன்றும். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். உழைப்பாளர்கள் தங்கள் தோல் வலிமையால் பால் நிலத்தை பயன்படுத்தி புது நிலமாக்கினர். அழகு நகர்களையும் சிற்றூர்களையும் உருவாக்கினர். வரப்பெடுத்து வயல்களையும் ஆற்றை தேக்கி நீர்வளத்தையும் பெருக்கி உழுது விளைபொருள்களை உற்பத்தி செய்தனர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, அலைகடல் புதுக்கியவர். இலக்கண குறிப்பு தருக. அதாவது அலைகடல் அப்படின்னு என்னது, வினைத்தொகை. புதுக்கியவர் வினையாளனையும் பெயர். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 4 எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சியொன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. இவ்வரிகள் மூலம் தமிழ் நதி கூறும் செய்திகள் யாவை. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது, பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது ஒரு வண்ணத்து பூச்சி, நாளை பறவைகளும் பெருமழையும் வரக்கூடும் என்ற நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது அந்த பூ. இச்செய்திகளையே இவ்வரிகள் மூலம் தமிழ் நதி கூறுகிறார். அடுத்து சிறுவினால 4 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள், ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. இதற்கான விடை பக்க எண் 135 இருக்குது, பார்க்கலாம். அதாவது 135வது பக்கத்தில் பேச்சு நடைன்னு தலைப்பு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிறத எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேச்சுக்களை அவர் பெற்ற வரம். அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சை அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும். பேச்சுக்கலையை விளக்கும் பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும். ஜீவா அவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர். அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல, கற்று அறிந்ததும் அல்ல. இங்கே இருக்கு பாருங்கள், விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணி அது என்று ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுகிறார்னு எழுதிக்கலாம். சரியா? இது சிறுவினால முதல் கேள்விக்கான விடை. அடுத்து சிறுவினால பார்த்தோம் அப்படின்னா 2வது கேள்வி, உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதற்கான விடை பார்க்கலாம்.
அதாவது இரண்டாவது கேள்வி பாருங்கள், இதற்கான விடை பாருங்கள். இடம் முதல்ல எழுதிக்கலாம். இக்கூற்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய புரட்சி கவி என்னும் குறுங்காவியத்தில் காவிய தலைவன் உதாரன் கொலைகளத்து நின்று ஆற்றும் உரையாகும். அடுத்து பொருள். அரசனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட உதாரன் பொதுமக்களிடம் குற்றமில்லாத உயர்தமிழை உயிராக போற்றுங்கள் என்று கூறுவதே இவ்வடியின் பொருளாகும். அதுக்கு விளக்கம் எழுதணும். அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான். உதாரன் என்னும் ஏழ்மையான தமிழ் கவிஞரை ஆசிரியராக நியமிக்கிறார். அரசன் தன்னை அழைத்ததற்கும் அவன் மகள் தன்னை விரும்பியதற்கும் தமிழே காரணம் என உதாரன் எண்ணுகிறான். என் உயிர் போவதற்கும் தமிழ்தான் காரணம் என்று சமுதாயம் நினைத்துவிடக்கூடாது. என் அன்னை தமிழுக்கு பழி வந்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே மாசில்லாத தமிழை உயிர் என்று போற்ற வேண்டும் என உதாரன் மக்களிடம் வேண்டுகின்றான். அடுத்து பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது பெருங்காடுனா பெருமை கூட்டல் காடு. ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் காடு என்றானது. இனமிகள் என்னும் விதிப்படி பெரு கூட்டல் கூட்டல் காடு பெருங்காடு என புணர்ந்ததுன்னு எழுதிக்கலாம். அடுத்து உழுதுழுது உழுது கூட்டல் உழுது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்து உழுத் கூட்டல் உழுது என்றானது. அதாவது தூண கூட்டல் ஊ, அந்த ஊ அழிச்சல் அது இத்தாக வந்திருக்கு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி உழு கூட்டல் கூட்டல் உழுது, அது உழுதுழுது என புணர்ந்தது. இந்த மாதிரி விடை எழுதிக்குங்க. அடுத்த நான்காவது கேள்வி. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார்? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது பேரழிவிற்கு பின் நினைவில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கின்றன. பொட்டல் வெளியில் பிறந்த குழந்தையாய் ஓர் அதிசய மலர். இச்செடியானது ஆளில்லாத பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் என்றும் எவரோ ஒருவரின் காலனியின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் உருவாகி இருக்கலாம் என்றும் அதிசய மலரின் பூச்செடி முளைத்த விதம் குறித்து தமிழ் நதி கூறுகிறார். இப்போ குருவினா சிறுவினாக்கெல்லாம் விடை பார்த்தாச்சு. அடுத்து நெடுவினால 3 கேள்விகள் இருக்குது. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முதல்ல குறிப்பு சட்டகம் நம்ம எழுதிக்கலாம். மேடையில் வாழ்ந்த மனிதர், ஜீவாவின் கனவு, ஜீவாவின் கொள்கையும் நம்பிக்கையும், பேச்சு நடை, பசுமையான எண்ணங்கள், காற்றில் கலந்த பேரோசை. இந்த 6 தலைப்புகளையும் எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பாயிண்ட் எழுதணும். முதல்ல மேடையில் வாழ்ந்த மனிதர், இதுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டும் எழுதிக்கங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஜீவாவின் கனவு. ஜீவாவின் கனவுக்கும் 2 வரிகள் இருக்குது. இந்த 2 வரிகள் எழுதிக்கலாம். அடுத்து ஜீவாவின் கொள்கையும் நம்பிக்கையும்னு போட்டுட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் எழுதிக்கங்க. அடுத்து பேச்சு நடை. பேச்சு நடைன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து பசுமையான எண்ணங்கள். பசுமையான எண்ணங்கள் தலைப்பு போட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் எழுதிக்குங்க. அடுத்து காற்றில் கலந்த பேரோசை. காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு இந்த 5 பாயிண்ட்டை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 2 வரிகளையும் சேர்த்து எழுதிக்குங்க. இது முதல்ல இருக்கக்கூடிய நெடுவினாவுக்கான விடை. அடுத்து பாருங்கள், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்கான் இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். 2வது நெடுவினாவுக்கும் நம்ம குறிப்பு சட்டங்கள் எழுதிக்கலாம். முன்னுரை, தொழிலாளர்களின் உழைப்பால் விளைந்தன, பொதுமக்கள் தீர்ப்பு, ஆளும் உரிமை மக்களுக்கே, முடிவுரை. இதை எழுதிட்டு அடுத்து முன்னுரை போட்டுக்கோங்க. முன்னுரை பொருட்டு புரட்சி கவி என்னும் குறுங்காவியத்தில் உதாரண பாத்திரம் வாயிலாக பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டின் செல்வமும் உரிமையும் மக்களுக்கே என்று அரசு என்பது மக்களுக்கானது என்றும் கூறுகிறார்னு எழுதிக்கிங்க. அடுத்து தொழிலாளர்களின் உழைப்பால் விளைந்தனன்னு போட்டு இந்த 5 வரிகளையும் எழுதிக்கிங்க. அடுத்து பொதுமக்கள் தீர்ப்புன்னு போட்டு
இங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ஆளும் உரிமை மக்களுக்கேன்னு போட்டு இந்த 3 இதையும் அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து முடிவுரை, இறுதியாக வந்து முடிவுரை போட்டுட்டு இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து தமிழ் மொழிக்கு அயல் நாட்டவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை தொகுத்துரைக்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இது வந்து குறிப்பு சட்டம் போட்டு இந்த 5 இது எழுதிக்கிங்க. முன்னுரை, ஐரோப்பியர்களின் தமிழ் பணிகள், இலங்கை நாட்டவர் தமிழ் பணிகள், பிற நாட்டவர் தமிழ் பணிகள், முடிவுரை. இந்த 5 தலைப்பும் போட்டுட்டு முதல்ல முன்னுரை எழுதிக்கலாம். முன்னுரையில் இங்கே 4 வரிகள் இருக்குது. இது அப்படியே நீங்களாக கூட சொந்தமாக கூட எழுதலாம். நீங்கள் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு முன்னுரை எழுதிக்கலாம். அடுத்து ஐரோப்பியரின் தமிழ் பணிகள். ஐரோப்பியரின் தமிழ் பணிகள் வந்து புத்தகத்திலே இருக்கும், இருந்தாலும் அதே பாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து பாயிண்ட்டாக இந்த மாதிரி சுருக்கி எழுதிக்கலாம். சரியா? புத்தகத்திலே இருக்கும் இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா. அடுத்து பாருங்கள், அடுத்து இலங்கை நாட்டவர் தமிழ் பணிகள்னு தலைப்பு போட்டுக்குங்க. இலங்கை நாட்டவர் தமிழ் பணிகள்னு போட்டுட்டு இதுவும் புத்தகத்தில் இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தி கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பிற நாட்டவர் தமிழ் பணிகள்னு தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே இந்த 3 பாயிண்ட்டை எழுதிக்கிங்க. இறுதியாக முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் புத்தகத்திலேயே இந்த பாடப்பகுதியை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்டாக ஹெட்டிங் தலைப்பானா போடணும். புத்தகத்தில் தலைப்பு இருக்க அந்த முன்னுரை முடிவுரையில் இருக்க அந்த முன்னுரை முடிவுரைலாம் போட்டு இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு தேர்வில் மதிப்பெண் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரியா? இறுதியாக வாழ்க தமிழ் வளர்க தமிழ்னு எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு பகுதியெலாம் இருக்குது. இதற்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.